السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر أن الله سخر لكم ما في السماء والأرض. صدق الله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. صدق الله العلي العظيم. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் 174வது பெண்கள் பயான் மஜ்லிஸை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆதரவும் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப் போகின்ற, குறிப்பாக இந்த மஜ்லிஸை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ கண்மணிகள் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாகுக. பேரன்பிற்குரிய அருளாளனின் பேரருள் பலஸ்தீன் கசாவிலே தங்களுடைய இருப்பிடத்தை இழந்து, இன்னுயிரை நீத்து, உறவுகளை காணாமலாக்கி, உடைமைகளை இழந்து, உடல் உறுப்புகள் சிதைந்து, பசியால் வாடி வதங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு சகோதரர்களின் மீது அல்லாஹுவின் பேரருள் இறங்கட்டுமாகுக என்ற கவலையான துஆக்களோடு, மருத்துவமனை கஷ்டம், துன்பம், துயரங்கள், சிரமங்கள், செலவுகள் அத்துணையிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் ஏனைய மக்களையும் பாதுகாப்பானாக. மார்க்கத்தினுடைய கல்வியை கற்று, ஹலால் ஹராமை பேணி, ஷரீஅத்தின் பிரகாரம் வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று நாம் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு AI, செயற்கை நுண்ணறிவு என்று இன்றைய உலகை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நவீன சாதனத்தை பற்றித்தான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த படைப்புகளில் ஆக உன்னத படைப்பாக மனித படைப்பு இருக்கிறது. இந்த மனித படைப்பிற்கு எந்த படைப்பினங்களுக்கும் வழங்காத கல்வி ஞானத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்து, ஆதம அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எல்லா பெயர்களையும் நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே மனிதனை படைத்து மனிதனுக்கு அல்லாஹ் அனைத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு படைப்புக்கும் அல்லாஹ் அந்த இல்மை, கல்வியை தரவில்லை. ஆக மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய, மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த ஞானம் இருக்கிறது, அது சிறப்பானதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கல்வி ஞானம் வழங்கப்பட்ட படைப்பு மனித படைப்பு. அன்பிற்குரியவர்களே, எனவே இந்த கல்வி அறிவு இருக்கிறது, மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த கல்வி அறிவை பற்றி ஒரு அழகான ஒரு வரலாற்றை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்வி பயணத்திற்காக கடல் பக்கம் போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வரலாறுகளை கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அப்ப அந்த கடல்ல ஒரு சிட்டுக்குருவி கடலில் தன்னுடைய அலகை உள்ளே முக்கி அந்த நீரை அருந்தி விட்டு தன்னுடைய அலகை மேல தூக்குது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்
மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு சொன்னாங்க, மூசா அந்த சிட்டுக்குருவியை பாருங்க, அதனுடைய அழகில் இருக்கக்கூடிய அந்த நீர், அந்த தண்ணீரையும் கொஞ்சம் கவனிங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அறிவு, எனக்கு கொடுத்திருக்கிற அறிவு, இங்கு முழு உலகத்துக்கும் கொடுத்திருக்கிற அந்த அறிவு ஞானம் இருக்கிறதே, அந்த சிட்டுக்குருவியின் அழகில் பட்டிருக்கக்கூடிய அந்த நீரின் அளவுதான் அல்லாஹுடைய இல்மு கடல் அளவு இருக்கிறது என்பதாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி காட்டுவாங்க. ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, தமிழ்ல கூட அற்புதமாக சொல்லப்படும், கற்றது கையளவு கல்லாதது கடல் அளவு என்பதாக சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த இல்மு கல்வி, எத்துணை கல்லூரிகள், எத்துணை பல்கலைக்கழகங்கள், அதில் எத்துணை விதமான படிப்புகள், அத்துணையும் இந்த குருவியின் அளவு, நீ பட்ட நீரின் அளவுதான். அதை விட நிறைய இல்மு அல்லாஹ்ட்ட இருக்குது. அதை விட மிகப்பெரிய கல்வி ஞானம் அல்லாஹ் தன்னுள் வைத்திருக்கிறார். எனவே மனித அறிவு அல்லாஹ்வுடைய இல்மோடு எந்த நிலையிலும் போட்டியிட முடியாது. ரொம்ப குறைந்த அறிவு தான் மனிதனுடைய அறிவு. இந்த குறைந்த அறிவிலேயே இவ்வளவு பெரிய மாற்றத்தை மனிதன் கொண்டு வருகிறான். முந்தைய கால நபிமார்களினுடைய அந்த வாழ்வை எடுத்து பார்ப்போமே ஆனால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலே மருத்துவ அறிவு சிறப்பாக இருந்தது. குஷ்ட நோய் உண்டானவர்களை தடவுதலின் மூலமாக நிவாரணம் பெற செய்தார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முழு உலகத்தினுடைய இருக்கக்கூடிய படைப்பினங்களிடம் பேசக்கூடிய ஆற்றல் இருந்தது. இன்று இருக்கக்கூடிய இந்த அறிவின் மூலமாக ஒரு எறும்பை கூப்பிட்டு நேரடியா பேச முடியாது. ஏஐயை வைத்து இறந்து போனவர்களை மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்கி அவர்களிடம் பேசலாம். அவங்க நம்மள்கிட்ட வந்து பேசுற மாதிரியான போங்கை ஏற்படுத்தலாம். அல்லது ஒரு சபையை உருவாக்கி அதுல அவர்கள் கூட்டமாக, அன்பாக, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது போன்ற தோற்றங்களை ஏற்படுத்தலாம். ஆனா அல்லாஹ்வுடைய அந்த இல்முக்கு முன்னால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எறும்பிடம் பேசினார்களே, قال يا ايها النمل ادخلوا مساكنكم لا يحطمنكم سليمان وجنوده وهم لا يشعرون. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கையில ஒரு எறும்பு சொல்லுது, தன்னுடைய கூட்டத்தை பார்த்து, அந்த தன் கூட்டத்தை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார், எறும்பு கூட்டங்களே, நீங்க உங்களுடைய வசிப்பிடங்களுக்குள்ள போயிருங்க, சுலைமானும் அவர்களுடைய படைகளும் வருகிறது, அவங்க அறியாம உங்களை மிதிச்சிடலாம், அவர்கள் அறியாமல் உங்களை நசுக்கி விடலாம்னு சொன்னதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காதுல கேட்டு புன்னகைத்தார்கள் அப்படின்னு குர்ஆன் பதிவு செஞ்சிருக்கு. இப்படி எறும்பிடம் இந்த ஏஐயினுடைய அறிவை வைத்தலாம் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஆக எவ்வளவு பெரிய முன்னேற்றத்திற்கு சென்றாலும், எவ்வளவு பெரிய உயரத்துக்கு சென்றாலும், எத்தனை ஏஐ இன்னும் அதை விட அப்பனையும் படைத்தாலும் அல்லாஹ்வுடைய இல்முக்கு முன்னால் அது தூசுதான். அந்த ஏஐயை உருவாக்கக்கூடிய அறிவையும் கொடுத்தவன் அல்லாஹ். அல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் அந்த ஒரு இல்மை கொடுத்திருக்கிறான், கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சமீபத்துல கூட ஒரு அறிக்கை ஒண்ணு பார்த்தோம். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாங்க, உங்களுடைய திறனை வளர்த்து கொள்ள வேண்டும், எதா இருந்தாலும் கூகுள்ல ஏஐ கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு உங்க சிந்தனையை சுருக்கி கொள்ள கூடாது. நீங்க என்ன செய்யணும், உங்க சிந்தனையை நீங்க வளர்க்கணும், உருவாக்கணும் அப்படின்னு மாணவர்களுக்கு சொன்ன தகவல் கவனிக்கப்பட வேண்டியது. அன்றுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று இருக்கக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்பம் ஏஐயினுடைய அந்த வளர்ச்சி இருக்கிறது, இந்த செயற்கை நுண்ணறிவு மனிதனை
ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு சென்றிருக்கிறது. இதில் இருமுனை தாக்குதல்களும் இருக்கிறது, நலவும் இருக்கிறது, கெடுதியும் இருக்கிறது. நலவுகளை விட இதில் ஏற்படக்கூடிய கெடுதிகள் தான் மிகுதியாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இதை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. முற்றிலும் நன்மையாக இருக்கும் பட்சத்தில அதை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. எனவே நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. நாம் எதை எடுத்துக்கொள்ள போகிறோம், நாம் எப்படி அதை பயன்படுத்த போகிறோம் என்பதை பொறுத்து அதனுடைய நிலைகள் நமக்கு நன்மையாய் பயக்கும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மனிதனுடைய இந்த அறிவு அல்லாஹ் கொடுத்த அந்த இல்மின் மூலமாக இவன் இப்படி ஒரு அற்புத கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறான். எனவே ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் ஒரு அறிவு திறன் இருந்தது. இன்று இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற மாபெரும் நிழமத்தாக இந்த டிஜிட்டல் உலகம் இருக்கிறது, இந்த டிஜிட்டல் நாலேஜ் இருக்கிறது. இது வரவேற்க தகுந்தது. இதில் இந்த சமூகம் இன்னும் உன்னதத்தை அடைய வேண்டும், அதில் தீன் பரவ வேண்டும், மார்க்கம் தலைக்க வேண்டும், மார்க்கம் உயிரோட்டம் பெற வேண்டும். இருக்கின்ற இந்த டெக்னாலஜியை வைத்து மார்க்கத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கான அற்புத வழிகளை கையாளலாம். அதே நேரத்தில் ஆனா இன்னைக்கு இந்த டெக்னாலஜி எதை அதிகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எதை இந்த AI மனிதனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு பொய்யை உண்மையாக்கும் விஷயத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுகிறது. அதை பார்த்து இந்த மனித சமூகம் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த AI டெக்னாலஜியை மனித உள்ளம் உள்வாங்கிக் கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். மனித உள்ளம் அதை உள்வாங்கிக் கொண்டது, அதை விருப்பப்படுகிறார்கள். தங்களுடைய உருவத்தை இன்னொரு உருவத்தோடு வைத்து தங்களுடைய அழகை அதை காட்டுவதை பார்த்து பிரமிக்கிறார்கள், மெய்சிலிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிக்கணும். சமீபத்துல கூட சேரி ட்ரெண்ட் அப்படின்னு ஒண்ணு, அதுல நம்ம முஸ்லிம்ஸ் கூட தங்களை உருவத்தை வச்சு அந்த சேலை கட்டிய அந்த போட்டோக்களை வெளியிட்டாங்க. அது அப்படியே நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதையும் காட்டியது, அதில் எது ஏற்றப்பட்டிருந்ததோ அதை அப்படியே பிரபலித்தது. ஒரு இஸ்லாமிய பெண்ணினுடைய நெற்றியில பொட்டு வைத்த நிலையில் அந்த போட்டோவை அந்த பெண் மகிழ்ச்சியாக வெளியிடுகிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நெற்றியில் பொட்டுள்ள நிலையிலே ஒரு இஸ்லாமிய பெண் அதை மகிழ்ச்சியாக, அதை தன்னுடைய ப்ரொஃபைல்ல ஸ்டேட்டஸாக அதை வைத்து அவள் பெருமிதப்பட்டுக் கொண்டாள் என்று சொன்னால், ஈமானை தாக்குகின்ற ஆயுதமாக இந்த நவீனம் இருக்கிறதா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, ஈமானுக்கான அட்டாக் என்று சொல்ல வேண்டும் இந்த AI. எனவே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கொஞ்சம் இந்த நவீனத்தை கண்டு நாம் மயங்கிவிடக் கூடாது. உலகம் நம்மளை வேறு திசையில அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. சமீபத்துல நம்மெல்லாம் பார்த்தோம், கொரோனா வந்துச்சு. சமீபத்துல கொரோனா வந்துச்சு, சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரியும். கொரோனாவின் காரணமாக உலகத்தின் இயல்பே அப்படியே மாறியது. பலருடைய தொழில் துறைகள் மாறியது, இருப்பிடங்கள் மாறியது, பொருளாதாரத்தினுடைய குறைவு ஏற்பட்டது, சிதைவு ஏற்பட்டது. இன்னும் கொரோனாவோட விழுந்தவங்க எந்திரிக்க முடியாம இருக்கிறாங்க. பலர் தற்கொலை செய்து கொண்டார்கள். கொரோனா மௌத்து வந்துருச்சு, கொரோனாவோட நாம மூத்தா போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உள்ளத்தில் ஏற்பட்டது. நிறைய பேரு கொரோனா மரணத்திற்கு பயந்தாங்க. கொரோனாவோட மரணம் அடைஞ்சா நல்லா கூட அதை அடக்க மாட்டாங்கிற கவலை ஏற்பட்டுச்சு. நிறைய உயிர்களை அது பலிகொண்டது. சிந்தனை என்ன ஆச்சு? நாமளும் கொரோனால மௌத்தா போயிருவோம். கொரோனா மிகப்பெரிய ஒரு இது, கொரோனா நம்மை கொள்வதற்கு வந்த மிகப்பெரிய விஷம் அப்படின்லாம் உள்ள அப்படியே மாறி போச்சு. இது மாதிரி இந்த AI வைத்து இன்னும் பல மாற்றங்கள் ஏற்படும், நவீன மாற்றங்கள் ஏற்படும். எதுவெல்லாம் இஸ்லாத்திலே கியாமத்தின் அடையாளங்களாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அத்துணையையும் வந்துருச்சுன்னு காட்டுவாங்க. இது ஈமானுக்கு ஏற்பட்ட அட்டாக், நமது நம்பிக்கையின் மீது குத்தப்பட்ட சரியான கொலை. ஈமானை கொலை செய்வதற்கு இது பயன்படும்.
எப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல சூனியக்காரர்களை ஒன்று கூட்டப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கைத்தடியை போட்டாங்க, அது பாம்பாக மாறியது. சூனியக்காரர்களும் அவங்க கைத்தடியை என்ன செஞ்சாங்க, பாம்பாக மாத்தனாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவா, சஹிரு ஃபி அயுனின் நாஸ், கண்கள்ல அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும். சிஹர் வச்சோம், மக்களுடைய கண்கள்ல சிஹர் வச்சோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். கைத்தடி கைத்தடியாத்தான் இருந்துச்சு, அவங்க போட்டது எல்லாமே அது அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா பார்வைக்கு அதுகள்லாம் பாம்பு வேறு காட்சியளித்தது. இன்னைக்கு நம்ம பார்வையில ரோட்ல வண்டியில போய்கிட்டே இருப்போம், தூரத்துல ஏதோ கயிறு மாதிரி கிடக்கும், அதை பார்த்த உடனே பாம்பு தான் கிடக்குமோ அப்படின்னு தோணும் மனசுல. இப்ப பார்வைக்கு பாம்பாக காட்டப்பட்டது ஆயுனின் நாஸ். எனவே அது மாறல, நாம அப்படி காட்டணும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். எப்படி கொரோனா அது உயிரை கொன்றுவிடும், இதோட இந்த மனித சமூகம் அழித்து விடும் என்கின்ற ஒரு சிந்தனையை ஏற்படுத்தியதோ அதுபோல இந்த ஏஐயை வைத்து இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. சூரியன் மேற்கே உதித்து விட்டது அப்படின்ற ஒரு மாயை ஏற்படும். இப்ப கியாமத்து வந்துருச்சுன்னு சொல்லுவோம். தஜ்ஜாலை போன்ற ஒரு உருவத்தை ஏற்படுத்துவார்கள். தஜ்ஜாலை போன்ற ஒரு உருவம் வரும். இப்ப இதை பார்த்து மக்கள் தஜ்ஜால் வந்துட்டான்னு நினைப்பாங்க. இப்ப ஈமானுக்கு பாதிப்பு. சமய நல்லிணக்கத்தை மத நம்பிக்கை கொண்டுள்ள ஒரு சமூகத்திற்கு இது மாபெரும் சிதைவை ஏற்படுத்தும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே இந்த தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக, ஏஐயின் மூலமாக வெளிநாடுகள்ல டிரைவர் இல்லாத காரை இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அது தேவை, மனிதனுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. பட்டனை ஆன் பண்ணி வச்சுட்டு இங்க போகணும்னா அங்கதான் போய் நிற்கும். இடையில இவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா கூட அதை என்ன செய்யாது, நிக்காது. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு வண்டியில போய்கிட்டு இருக்கல, அதை நிப்பாட்ட முடியுமா? செட் பண்ணதுதான். இப்ப உள்ளேயே என்ன செஞ்சிருவான், ஹார்ட் அட்டாக் வந்து மௌத்தாகி உள்ள கிடக்க வேண்டியதுதான். மனுஷனுக்கு மயக்கம் வருது, மயக்கம் போட போறான்னு சொன்னா இன்னொரு சக மனிதன் வந்து ஓடி வந்து உதவி செய்யறதுக்கு தூக்குவான். பக்கத்துல இந்த ஏஐ தொழில்நுட்பம் உள்ள ரோபோட் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யாது, நம்மள தூக்கவளா செய்யாது. அப்ப இதனுடைய நன்மை என்னங்கிறத நாம கொஞ்சம் விளங்கிக்கணும். அதே நேரத்துல ஒருத்தருக்கு முடியாம இருக்குது, வயதானவங்க இருக்கிறாங்க, இப்ப இவங்களுக்கு கவனிக்கிறதுக்கு ஆள் வேணும். இன்னைக்கு ஆள் கிடைக்க மாட்டுது. வீட்டுல பெட் பேஷண்டா நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள பாக்குறதுக்கு ஆள் இல்ல. இப்ப இது மாதிரி ரோபோக்களை வைத்து செட் பண்ணி வச்சிட்டோம்னா கரெக்டா அவங்கள பராமரிச்சுக்கிறோம். வயது முதிர்ந்தவர்களுக்கான ஒரு பணியாளாக அற்புதமா அது செயல்படும். காலையில மணி 8 ஆச்சு சாப்பிடுங்கள், நாம மறந்துட்டாலும் அது ஞாபகப்படுத்தும். ஒரு வரப்பிரசாதம் தான். 8:30 ஆகிவிட்டது, நீங்கள் மாத்திரை போட வேண்டும் என்று எடுத்துக் கொண்டு வந்து கொடுக்கும். நல்ல விஷயம்தான். வீட்டுல ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னாங்க, பல வேளையில மனித அறிவு குறையுது, ஞாபக மறதி வருது, வாங்காம வந்துடுறோம், வீட்டுல வந்து திட்டு வாங்குறோம். எவ்வளவு ஞாபக மறதி வந்துருச்சு பாருங்கிறோம். இதே ஏஐ வச்சு செட் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னா கரெக்டா என்ன செஞ்சிடும், மறக்காம வாங்கிட்டுலாம் வரும். ஆனா மயங்கி விழுகையில தூக்குமான்னு சொன்னா என்ன செய்யாது, அது தூக்காது. அதுக்கு என்ன கட்டளை இடப்பட்டு இருக்கிறதோ அதைத்தான் அது செய்யும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, காலம் இன்னும் நீண்டிருக்கிறது. இதனுடைய தேவையை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள், கிரகித்துக் கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஸ்கூல்கள்ல டீச்சர்ஸுக்கு வேலை இல்லாம போயிரும். இன்னும் பல இடங்கள்ல இப்பயே அங்கங்க ரோபோக்களை வைத்து பாடம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஆக மனிதனினுடைய தேவை குறைந்துவிடும். மனிதனுடைய தேவை குறைந்துவிடும், மனிதனை சோம்பேறியாக்கிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஹம்மி வல் ஹுஸ்ன் வ நஊது பிக அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சோம்பலை விட்டும் இயலாமையை விட்டும் கவலையை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேர்றேன்னு துஆ செஞ்சாங்க, சொல்லி கொடுத்தாங்க. மனிதனை சோம்பேறியாக்குது. பல மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலையை இந்த ரோபோ ஒன்னே செஞ்சிரும். டோர் டெலிவரி இன்னைக்கு நிறைய
அந்த உணவுகளை டெலிவரி செய்யக்கூடியவர்கள், கொரியர்களை டெலிவரி செய்யக்கூடியவர்கள் இந்த ஏஐ சிஸ்டத்துல ட்ரோன் கேமராவை வைத்து அந்த மாதிரியான ஒரு செட்டிங்கை செஞ்சு 50-60 கிலோமீட்டருக்கு இங்க இருந்து நம்ம என்ன செய்யலாம், அதை ஆபரேட் பண்ணலாம். அதை நம்ம என்ன செய்யலாம், வேலை வாங்கலாம். 50 கிலோ வெயிட் அது தூக்கிட்டு போகும். இந்த இடத்துல இந்த வீட்டுல இந்த நம்பர்ல இருக்கிறவங்களுக்கு இதை டெலிவரி பண்ணணும்னா தூக்கிட்டு போய் அங்க போய் வச்சுட்டு இங்க நான் வந்திருக்கிறேன் கதவை திறங்கன்னு சொல்லும். இப்ப மனிதர்களுக்கு, பல மனிதர்களுக்கான வேலை இல்லாமல் போய்விடும், வேலை இல்லா திண்டாட்டம் பெருகிவிடும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மனிதனை சோம்பேறியாக்கி வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கக்கூடியதுதான் இந்த ஏஐயினுடைய மிகப்பெரிய சாதனை. அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு கூட நாம பார்க்கிறோம் ஏஐயினுடைய ஆபத்து இருக்கிறது. அது அணு ஆயுதத்தை போல, கொரோனாவை போலன்னு இந்த இன்றைய விஞ்ஞானிகள், நவீன கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கூகுள்ல வேலை செய்த ஜெஃப்ரி ஹிட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர், அவருதான் இந்த ஏஐயினுடைய ஃபார்முலாவை கண்டுபிடிச்சவர். அவரு கூகுள்ல இருந்து சமீபத்துல வெளியே வந்துட்டார். அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்துடுறார். ஒரு உன்னதமான வேலை, நல்ல சம்பளத்தில் உள்ள வேலை. இதை கண்டுபிடிச்சதுல அவருடைய பங்குதான் முக்கியமானது. அவர் வெளியே வந்து சொல்றாரு, ஏஐல இந்த உலகம் மூழ்கிக்கிட்டு இருக்குது, ஏஐயினுடைய தீங்கை பற்றி நான் மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு நிறுவனத்தின் கீழ் இருந்தால் அதை என்னால் சொல்ல முடியாது, இந்த தீங்கு ரொம்ப அபாயகரமானது, அதனால நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன வாசகம் கவனிக்கப்பட வேண்டியது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஏஐயை விட சிறப்பான பல விஷயங்களை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுது. அல்லாஹ்வுடைய இயற்கை அறிவுக்கு முன்பு இந்த செயற்கை அறிவெல்லாம் தூசு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எத்துணை ஆண்டுகள் வந்தாலும் சரி, கஹஃப் குகைவாசிகளை 300 ஆண்டு தூங்க வைத்தது போல இந்த நவீன டெக்னாலஜியை வைத்து தூங்க வைக்கலாம் முடியாது. தூங்குறதோட முடி வளரல, நகம் வளரலங்கிறதும் கவனிக்கப்பட வேண்டியது. உயிரோட இருக்கிறோம், தூங்கிக்கிட்டே இருக்கிறோம்னு சொன்னா முடியெல்லாம் வளரும், நகமெல்லாம் வளர்ந்துரும். இப்ப இந்த மாதிரியான ஒரு இல்மு யாராலும் கண்டுபிடிக்கப்பட முடியாது. அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி பொய்ய இன்னைக்கு புனைந்து காட்டக்கூடிய ஒரு நவீனமாகத்தான் இந்த ஏஐயினுடைய டெக்னாலஜி இருக்குங்கிறது ரொம்ப கவலையான விஷயம். அதே மாதிரி குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு இது பயன்படும் என்ற போதிலும் சரியான நல்ல மனிதனை குற்றவாளியாக ஆக்குவதற்கு இது மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. போலியான குரல்களை வைத்து இவருடைய குரல் தான் இது என்று சொல்லி, இவர்தான் இதை பேசினார் என்று சொல்லி இட்டுக்கட்டக்கூடிய பல சூழ்நிலைகள் இருக்கிறது. கஃபாபில் மரை கதிபன் ஐயோ ஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, மனிதன் எதையெல்லாம் கேட்கின்றானோ அதையெல்லாம் பேசுவது பொய்யன் என்பதற்கு போதுமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னைக்கு இந்த நவீன டெக்னாலஜி ரோபோ அது மாதிரி எல்லாம் இல்லாம செல்போனுக்குள்ளேயும் வந்துருச்சு, வாட்ஸ்அப்புக்குள்ளேயும் வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம்குள்ள வந்துருச்சு, கூகுள்குள்ள எல்லாத்துலயும் வந்துருச்சு. அதை வைத்து தன்னை ஒரு நல்லவனாக காட்டிக்கொள்கிறான், நான் ஒரு பெரிய தலைவருடன் இருக்கிறேன் என்பதை காட்டிக்கொள்கிறான். இன்னும் போனா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கதான் கூட என்ன செய்வாங்க, எல்லாம் பாதுகாக்கணும். மாணவியினுடைய உருவம் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய உன்னதம். மாணவியினுடைய அத்துணையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவியினுடைய அங்க அசைவுகள் முதற்கொண்டு முடிகள் முதற்கொண்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு எந்த உருவத்தையும் இன்னும் அல்லாஹ் ஏற்படுத்தல. இது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். இதை கூட என்ன செய்வாங்க, உருவாக்குவதற்கு தயங்க மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பிற்குரியவர்களே, ஃபிரௌன், அல்லாஹ் அந்த ஃபிரௌனை இன்னும் பாதுகாத்து வச்சிருக்கிறான். நமக்கெல்லாம் படிப்பினையா. ஃபிரௌனை பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய பயம் வரணும், பாவத்தை விட்டு தவிர்த்துக்கணும்னு சிந்தனை வரணும், அகம்பாவம் கொள்ளக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாதுங்கிற சிந்தனை வரணும். அந்த ஃபிரௌனையே எழுந்து பேசுற மாதிரி இந்த ஏஐயின் மூலம் உருவாக்கிறார். இதை பார்த்து சிரிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஃபிரௌன் பேசுகிறார், நான் அகம்பாவத்தில் அழிந்தேன். இதை பார்க்கிற மனிதன் சிரிக்கிறார், ஃபிரௌன் பேசிட்டான் அப்படின்னு சொல்லி.
இது ஈமானிய தாக்குதல் இல்லையா? ஈமானுக்கான மிக பெரும் அட்டாக் இல்லையா? அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஃபிரௌனுக்கும் சரி, ஃபிரௌனை பின்பற்றிய அந்த கூட்டத்திற்கும் சரி மிகப்பெரிய தண்டனையா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவுஜாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு பறவைகள் இந்த கடல் பக்கம் பறந்து போகுது, பிறகு மீண்டும் வரையில கருகிய நிலையில வருது அப்படின்னு கேட்ட உடனே, ஃபிரௌனினுடைய படைகள் அது நரகத்தின் பக்கம் பறந்து போகுது, மீண்டும் வரையில நரகத்தினுடைய உஷ்ண காற்றுக்கள் பட்டு அது அப்படியே கருகி போன நிலையில வருது. அல்லாஹ் இப்படி ஒரு தண்டனைய ஃபிரௌனின் கூட்டத்தாருக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்லி காட்டுவாங்க. கூட்டத்தாருக்கு இப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்க, இதை கேட்கின்ற இந்த ஃபிரௌனை பார்க்கின்றவர்களுக்கு மறுமையை பற்றிய பயம், அகம்பாவம் கொள்ளக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது, எனக்குத்தான் எல்லாம் தெரியும்னு நினைக்க கூடாதுங்கிற சிந்தனை வராம சிரிப்பு வருதுன்னு சொன்னா, இந்த ஏஐயினுடைய முன்னேற்றம் நமக்கு வரப்பிரசாதமா அல்லது சாபமா என்பதை நாம் கொஞ்சம் விலகிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அற்புதமா ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஒரு மனிதர் வருவாரு, இமாம் அவர்களை பஞ்சமா இருக்குன்னுவாரு, இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இமாம் அவர்களே குழந்தை வேணும்னு சொல்லுவாரு, இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இமாம் அவர்களை விளைச்சலே இல்ல, தோட்டத்துல எல்லாம் காஞ்சு போய்கிட்டு கிடக்குன்னு சொல்லுவாரு, இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. கேட்ட எல்லாத்துக்குமே இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லி சொல்லுவாங்க. இத நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறா, ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. நீங்க அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? பாவங்களை மன்னிச்சிடுவான். ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. தொடர்ந்து உங்களுக்கு மழையை கொடுப்பா. இன்னும் وَيُمْدِدُكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا. அப்ப குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும், விவசாயத்துல செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னாங்க. ஏஐட்ட போய் குழந்தை இல்லைன்னு கேட்டா இதெல்லாம் சொல்லாது. ஏஐட்ட போய் கூகுள்கிட்ட போய் இதை தேடணும்னா இதையெல்லாம் என்ன செய்யாது. அறிவை வைத்து யோசித்து சொல்லக்கூடிய திறன் எல்லாம் இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். ஒரு மாத தொலை தூரத்தை ஒரு நாள்ல என்ன செஞ்சிருவாங்க, அவங்க கடந்துருவாங்க. ஏஐ வைத்து இது மாதிரி செஞ்சிடலாம்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்ய முடியாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இதைவிட சிறப்பான இல்ம கொடுத்திருந்தான். எல்லா படைப்பினங்கள்ட்டையும் அவங்க பேசுவாங்க. ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நான் ஆரம்பத்திலேயே போய் இதுக்கு இடையில கூட சொன்னேன், கேட்கின்ற எல்லாத்தையும் பேசுறத பொய்யன் என்பதற்கு போதுமானது அப்படின்னு. உண்மையிலேயே வாட்ஸ்அப்ல கிடைக்கிற தகவல்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறோம். தவறான தகவல்னா உடனே அதை நான் தான் முதல் தெரிவிச்சேன்னு என்ன செய்யறாங்க, தெரிவிக்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆயிருதுன்னு சொன்னா அவனுக்கு முதலுதவி செய்யணுங்கிறத விட அதை வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணணுங்கிறதா இன்னைக்கு மனிதனுடைய சிந்தனையில இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரு இது மாதிரி இல்லாதத இட்டு கட்டுறாங்களோ, இல்லாத ஒண்ண இருக்குன்னு காட்டுறாங்களோ, பிற மனிதர்களுடைய குறையை துருவி ஆராயிறாங்களோ, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரத்துகத்துல் ஹபால் அப்படிங்கிறத கொடுக்கப்படும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், ரத்துகத்துல் ஹபால்னா என்ன அப்படின்னு கேட்ட உடனே நரகவாசிகளினுடைய சீல் சலம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். இன்னைக்கு ஏஐயின் மூலமா தங்களுடைய உருவத்தை வேறு விதத்துல அழகாக்கி காட்டுறது, புதிதாக வடிவமைத்து காட்டுறதுல இன்பம் காண்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் கொடுத்த இயற்கை உருவை நாம் மாற்றக்கூடாது. அல்லாஹ் உருவத்தை எப்படி கொடுத்திருக்கிறானோ அது மாதிரி வைத்து நாம பாதுகாக்கணும். அதனாலதான் ஐப்ரோ செய்யறவங்களை சபிக்கப்பட்டவர்கள்னு சொல்றோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். புருவத்தை அகற்றிக் கொள்பவர்கள், புருவத்தை அழகுபடுத்துபவர்கள் அல்லாஹ்வின் அடையாளத்தை மாற்றுகிறார்கள். எனவே இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இது மாதிரி சூழ்நிலையில இருந்து நம் பெண்களை அல்லாஹ் பாதுகாப்பானார். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப இங்க நாம ஒரு விஷயத்தை விளங்கணும்.
இந்த இல்மை, இந்த கல்வியை படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நவீனத்தை அறிந்து சமூகத்திற்கு நாம் பயனுள்ளதாக ஈமானை அட்டாக் செய்யாம இருக்கிறதுக்கு இதுல எப்படி நாம போராட முடியும்னு யோசிக்கணும். அதற்கு நாம் அதை பயன்படுத்தணும். அதை தவிர்த்து பாவத்திற்கு நாம் பயன்படுத்தி விடக் கூடாது. எனவே எந்த ஒரு நவீனம் உருவானாலும் சரி, எந்த ஒரு விஷயம் உருவானாலும் சரி, அது கூடுமா கூடாதா அப்படிங்கிறத விளங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது ஒரு முஸ்லிமினுடைய கடமை. இது ஒரு முஸ்லிமுடைய கடமை. இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்துல இஸ்லாத்தை மேம்படுத்தணும், இஸ்லாத்தை உன்னதப்படுத்தணும், இஸ்லாமிய மாண்பை மக்களுக்கு பகிரங்கப்படுத்தணும், அதற்கு நலவுகளுக்கு பயன்படுத்தலாம். மேன்மைக்குரியவர்களே, அதே மாதிரி நாம எவ்வளவு பெரிய இல்முக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் உள்ளத்துல இப்படி ஒரு எண்ணம் வரணும், நான் ஒரு அடிமை, நான் ஒரு அல்லாஹுவின் அடிமை. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அல்லாஹ் கொடுத்த மகா தூய்மையானவன் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த இல்மை தவிர எனக்கு வேற எந்த கல்வியும் கிடையாது. மலக்குகள் சொன்ன அந்த வேள் இன்னைக்கு பொன்னேடுகளால் பதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு இஸ்லாமியர்களின் உள்ளத்திலும் ஆழ பதிய வைக்க வேண்டும். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய கோட்டை, மிகப்பெரிய பாலத்தை கட்டினாங்க. கியாமத்து வரை அது உறுதியானது, இடியானது. இன்னைக்கு கற்ற வீடு ரொம்ப அழகா இருக்கு, பார்ப்பதற்கு கவர்ச்சியா இருக்குது. ஒரு 25 வருஷம் கூட எந்த கீறலும் இல்லாம இருக்கிறது இல்லை. கட்டிய அடுத்த வருஷமே பாலமா கீறல் வந்துருது. கியாமத்து வரைக்கும் இது இருக்கும்னு அவங்க உத்தரவாதம் கொடுத்தாங்க. அது அப்படிப்பட்ட பாலத்தை கட்டிட்டு அவங்க சொன்ன வார்த்தை, ஹாலா ரஹ்மத்தும் மின் இன்தி ரப்பி, இது என்னுடைய ரப்பினுடைய ரஹ்மத், இறைவனினுடைய கிஃப்ட்னு சொன்னாங்க. இது நான் செஞ்சது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. எல்லா விஷயத்தையும் எனக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. எல்லா விஷயத்தையும் கொடுத்தது யாரு? அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என் ரப்பினுடைய அருட்கொடை அப்படின்னு என்ன செஞ்சாங்க? நபிமார்கள் எல்லாம் நமக்கு அற்புதமா வழிகாட்டினாங்க. எனவே நம்ம எந்த உயரத்துக்கு போனாலும் அந்த உயரத்தினுடைய முடிவு இது என் ரப்பு கொடுத்தது. ஒண்ணு, அந்த நவீனத்தை அல்லது அந்த புதிய விஷயத்தை பயன்படுத்துறதுக்கு முன்பு இது கூடுமா கூடாதா, இது ஹராமா ஹலாலா, இது இஸ்லாத்திற்கு உகந்ததா இல்லையான்னு யோசிக்கணும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆலிம் பெருமகளிடத்துல கேட்டு அதனுடைய விஷயங்களை விளங்கிக் கொண்டு அதற்கு பின்புதான் அதை நாம் செய்வதற்கு முற்பட வேண்டும் தான் நம்முடைய இன்றைய மூத்த உலமாக்களும் நமக்கு வழிகாட்டுறாங்க. ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நவீனத்தை விளங்கி பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. சமூகத்திற்கு பயனுள்ள எல்லா இல்முகளையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. இல்மினுடைய எந்த உயரத்துக்கு சென்றாலும் அதில் அல்லாஹுவை முன்னிறுத்தக்கூடியவர்களாக, சிறந்த அடியார்களாக வாழ்வதற்கான நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஏஐ போன்ற அல்லது அதைவிட உன்னதமான எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதுவெல்லாம் அல்லாஹுவினுடைய இல்முக்கு முன்னால் ஆக சிறியது என்ற நிலையோடு அல்லாஹ் உயர்ந்தவன் என்ற கண்ணியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.